ஹாய், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு வந்து கம்பைன் ட்ரேட் சர்வீஸ் வெல்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. அதில் ஒரு 30 கொஸ்டின் பார்ப்போம். போன வருஷம் அதாவது 2024 நவம்பரில் இந்த எக்ஸாம் நடந்துச்சு. சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, பைலிங்குவலில் தான் இருக்குது. பார்ப்போம். First question, what is the original piece of a metal commonly referred to as? அதாவது ஒரு மெட்டலோட ஒரிஜினல் பீஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மெட்டல்னா என்ன? உலோகம். இரும்பு, வெள்ளி, பித்தளை இதெல்லாமே என்ன உலோகங்கள். இரும்பு, வெள்ளி இதெல்லாம். அதோட ஒரிஜினல் பீஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அடிப்படை உலோகம், அதாவது பேஸ் மெட்டல். ஆன்சர் பி. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், what is the process of using an electrode with a continuous wire feed to produce a weld? அதாவது ஒரு வெல்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு ஒயர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வெல்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒயர் வந்து நூல்கண்டு மாதிரி அப்படியே ஃபீட் ஆகிட்டே இருக்கும், வெல்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் வெல்டிங்? மெட்டல் இனட் கேஸ் வெல்டிங், மிக் வெல்டிங்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு நேம் தான் என்ன? கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். ஓகேங்களா? கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னா அதுதான். அது என்ன கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் அப்படின்னா ஒரு கேஸ் ஷீல்டு இருக்கும். அந்த கேஸ்ங்கிறது ஒரு இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்னா என்ன? நியான், ஆர்கான், இந்த மாதிரி ஹீலியம், இந்த மாதிரி மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா வெல்டு கூல் ஆகுதுல்ல, அதாவது வெல்டு மெட்டல் உருகி வருது இல்லை, அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அது வெளியில இருக்க ஆக்சிஜனும் அந்த வெல்டு போலும் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு ஆக்சைட்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஆக்சைடு என்ன பண்ணும்? மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, வெல்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிரும். ஸோ அதுக்காக ஆக்சிஜனோட வெல்டு மெட்டல் ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க? இங்க கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேஸ்னா ஒரு இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இனர்ட் கேஸ் என்ன பண்ணும்? ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி வெளியில இருக்க ஆக்சிஜன் இதோட ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? நார்மல் ஷீல்டு மெட்டல் ஆர்க்ல என்ன ஆகும்னா வெளியில ஃப்ளக்ஸ் கோட்டிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் வந்து வெளியில இருக்க ஆக்சிஜனும் மோல்டன் மெட்டலும் ரியாக்ட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் ஓவர் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்? ஓகேங்களா? பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்க் பிளாஸ்மா ஆர்க்கை ஜென்ரேட் பண்ணி அதை எங்க வெல்டு பண்ணணுமோ அங்க ஃபீட் பண்ணுவாங்க. இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா வெல்டிங்கோட டெப்த் இருக்கு பார்த்தீங்களா, டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்காக தான். ஸோ டீப் பெனிட்ரேஷன், ஆழமான ஊடுருவல், அதுக்காக தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிளாஷ் இன் ஃபிளாஷ் பெல்ட் வெல்டிங்? ஃபிளாஷ் பெல்ட் வெல்டிங்ல ஃபிளாஷோட ஃபிளாஷ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஃபிளாஷ் தான் என்ன பண்ணும்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்டு ஒரு இடத்துல டச் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டோம்னா ஒரு ஃபிளாஷ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபிளாஷ்ல ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எவால்வ் ஆகும். டு ஜென்ரேட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், உயர் வெப்பநிலையை உருவாக்கி மற்றும் அழுத்தத்தை தர்றதுக்கு. அடுத்த கொஸ்டின், what is the primary factor to consider when selecting a nozzle for gas welding? கேஸ் வெல்டிங் பண்றோம்ல, ஆக்சிஜன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேஸ் வெல்டிங். அதுல அந்த நாசில், அந்த நாசில்ல என்ன முக்கியமா நாசிலோட செலக்ஷன் பாராமீட்டர்ல முக்கியம் எதுன்னா திக்னஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ். ஜென்ரலா நம்ம கேஸ் வெல்டிங் எதுக்கு போகும் அப்படின்னா ஒரு தின்னான ஒரு ஷீட்டை வந்து நம்ம வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா we are going for gas welding. திக்னஸ் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா அது we have to go for arc welding. ஜென்ரலா கேஸ் வெல்டிங்கோட முக்கியமான ரீசன் என்ன, எது இதுக்கு போகும் அப்ளிகேஷன்னா தின் பிளேட்ஸ். ஓகேங்களா? அந்த பிளேட்டோட திக்னஸை வச்சுதான் நம்ம நாசில் டைப்பும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா வாட் டைப் ஆஃப் கேஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் கேஸ் கட்டிங்? அசிட்டிலின் தான். ஓகேங்களா? அசிட்டிலின் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கேஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். கேஸ் வெல்டிங்லேயும் மேக்ஸிமம் அசிட்டிலின் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிஜன், அசிட்டிலின் ரெண்டையும் பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம வெல்டிங்கும் கட்டிங்கும் பண்ணுவோம்.
என்ன ரேஷியோங்கிறது மாறும். 3 டைப் ஆஃப் ஃப்ளேம் இருக்கு. ஓகேங்களா? கார்பரைசிங் ஃப்ளேம், நியூட்ரல் ஃப்ளேம், ஆக்சிடைசிங் ஃப்ளேம். கார்பரைசிங் ஃப்ளேம்ல அசிட்டிலின் ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கும். நியூட்ரல் ஃப்ளேம்ல ஆக்சிஜனும் அசிட்டிலினும் ஈக்குவலா இருக்கும். ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், அசிட்டிலின் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ஃப்ளேம் இருக்கும். 3க்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க அந்த 3 டைப் ஆஃப் ஃப்ளேம்ஸும் படிச்சுக்கோங்க. Which welding is used in gray cast iron? ஓகேங்களா? கிரே கேஸ்ட் ஐயனை வெல்டிங் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் வெல்டிங். ஓகேங்களா? கேஸ் வெல்டிங் வந்து கிரே கேஸ்ட் ஐயனை வெல்ட் பண்றதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. Why should a welder cloths be free from oil and grease while arc welding? அப்போ வெல்டிங் ஆர்க் வெல்டிங் பண்றப்ப அவரோட ஷர்ட்டோ அவர் போட்டிருக்க கோட்டோ என்ன ஆயில் கிரீஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆயில் கிரீஸ் இருந்துச்சுன்னா அது தீப்பற்றிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ டு அவாய்ட் கேச்சிங் த ஃபயர், தீ பிடிப்பதை தவிர்க்க. ஓகேங்களா? கிரீஸ்லாம் பத்துறதுக்கு சான்ஸ் உண்டு ஆயில் கிரீஸ்லாம் சம்டைம்ஸ். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் given to a person affected by an accident on the spot? சம்பவ இடத்திலேயே விபத்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும்? நம்ம யாரும் டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம போய் சிகிச்சை அந்த ஸ்பாட்ல நம்மளால என்ன செய்ய முடியும்னா முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் யார் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். வேலை பார்க்குறவங்க ஒரு ஃபீல்டு இருக்கும். இப்போ வெல்டிங் ஏரியானா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும். ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் எய்டை நம்ம கொடுத்துட்டு ஆம்புலன்ஸுக்கோ பக்கத்துல டாக்டர் இருந்தாலும் கூப்பிட்டு வந்தா அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சிகிச்சை கொடுப்பாங்க. சிகிச்சை வேற, முதலுதவி வேற. சிகிச்சை நம்ம கொடுக்க முடியாது, முதலுதவி தான் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று கிடையாது. மேபி அது கொடுத்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்கறது ஃபர்ஸ்ட் எய்டு. ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகேங்களா? செகண்ட் எய்ட்லாம் இல்லை. ஓகே. Which of the following gases is commonly used in gas regulators and is known for using left hand thread? ஓகேங்களா? பின்வரும் வாயுக்களில் எது பொதுவாக கேஸ் ரெகுலேட்டரில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இடதுகை மறைகளை பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது? ஸோ இதுவும் அசிட்டிலின் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is the use of blowpipe in gas welding? Gas weldingல இந்த blowpipe எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ளேமை சரியா கொடுக்கறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. டு ப்ரொவைட் எ ஃப்ளேம் ஃபார் வெல்டிங், வெல்டிங்கான ஃப்ளேமை அதுக்கு தர்றதுக்காக blowpipe யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சிப்பிங் ஹெல்மெட்? வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம், ஆர்க் வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம், அதில் வெல்டு வந்துருச்சு, அது மேலே ஸ்லாக் இருக்கு. ஸ்லாக்னா என்னன்னா ஆர்க் வெல்டிங் பண்ணுறப்ப, நார்மல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பண்ணுறப்ப பேஸ் மெட்டலை சுற்றி, அதாவது எலக்ட்ரோட சுற்றி ஒரு ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் எதுக்குன்னா வெளியில் இருக்க காற்றும் அந்த மோல்டன் மெட்டலும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ வெல்டிங் முடிச்சோன்னா அது ஒரு ஸ்லாக் மாதிரி மேலே ஃபார்ம் ஆயிரும், அதை சிப் பண்ணி வெளில எடுக்கணும். ஸோ சிப்பிங் ஹெல்மெட் போட்டுக்கிட்டா அது சிப் பண்ணது வந்து கண்ணில் படாமல் பாதுகாப்பு. வேற எதுக்கும் to protect eyes from slag removal. Okay. What is the purpose of nozzle tip in gas welding torch? ஓகேங்களா? கேஸ் வெல்டிங்கோட டார்ச்ல அந்த நாசிலோட டிப்பு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டு டைரக்ட் த ஃப்ளேம், டு இன்க்ரீஸ் த ஏர் ப்ரெஷர், டு மிக்ஸ் த ஃபியூவல் அண்ட் கேஸ், டு ரெடியூஸ் த நாய்ஸ். டு டைரக்ட் த ஃப்ளேம். ஓகேங்களா? ஃப்ளேம் வந்துடும், அது கண்ணாமண்ணான்னு இருக்கும், அதை கரெக்டாக அந்த நாசில் என்ன பண்ணும், ஒரு டைரக்டாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டுருப்போம். அதுக்கு தான் இந்த நாசிலோட டிப் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கேஸ் வெல்டிங் டார்ச்? ஓகேங்களா? வெல்டிங் டார்ச்ல அதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆன்சர், டு கூல் த ஒர்க் பீஸ் கண்டிப்பாக கிடையாது.
to apply a protective coating, ஒரு பாதுகாப்பு பூச்சி விண்ணப்பிக்க இல்ல to generate a gas shield, அது வந்து கேஸ் ஷீல்டெல்லாம் உருவாக்காது கேஸ் வெல்டிங்ல. to produce a high temperature flame. ஓகேங்களா, கேஸ் வெல்டிங் டார்ச்ங்கிறது அந்த டிப்பில் வந்து ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமை யூஸ் பண்ணும். 3 ஃப்ளேம்லேயே வந்து 3 ஜோன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜோன், செகண்ட் ஜோன், 2 ஜோன் இருக்கும். ஒரு சில கார்பரேசிங் ஃப்ளேம்ல 3 ஜோன் இருக்கும். ஸோ அந்த ஜோன் பற்றி இப்போ நமக்கு தேவையில்ல. கேட்ட கொஸ்டின் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கேஸ் வெல்டிங் டார்ச் என்னன்னா டு ப்ரொடியூஸ் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேம். அந்த டிப்பில் ஃப்ளேம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதை விட்டு விலக விலக ஃப்ளேம் டெம்பரேச்சர் குறையும். What is the primary purpose of an earth clamp in arc welding? Arc weldingல இந்த earth clamp எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெல்டிங் டேபிள்ல கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த earth clamp-ஐயும் வெல்டிங் டேபிள்லையும் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த question. Which type of protective equipment should you use to prevent burn and sparks from welding? வெல்டிங் பண்ணுறப்ப ஸ்பார்க்கெல்லாம் வெளில வரும். சில நெருப்பு இருந்தாலும் தீப்பொறியும் வெளில வரும். ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டு என்ன பண்ணணும்? கையில் தானே வெல்டிங் பண்ணுறோம், கையில் போடுறோம்ல. இப்போ கைக்கு என்ன? க்ளவுஸு. உடம்புக்கு என்ன? உடம்புக்கு என்ன? லாங் ஸ்லீவ் ஷர்ட். ஸோ ஒர்க்கு க்ளவுஸ் அண்ட் லாங் ஸ்லீவ் ஷர்ட். வேலை கையுறைகள் மற்றும் நீண்ட கை சட்டை. ஓகே, அதுதான். What is the primary factor that affect the penetration of submerged metal arc welding? அதாவது submerged metal arc weldingல உலோகத்தின் ஊடுருவலுக்கு, அதாவது உலோகம் எந்த அளவுக்கு டீப்பா போகணுமோ உதவும் முதன்மையான காரணி என்ன? அதாவது வெல்டிங் பண்றோம்ப்பா, வெல்டிங் பண்றப்ப எவ்வளவு டீப்பா வெல்ட் ஆகுது, ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர், என்னென்ன காரணிகளை நம்ம மாத்தினா அந்த டெப்த் அதிகமாகும் இல்ல கம்மியாகும். என்னன்னா வெல்டிங் ஸ்பீட் அண்ட் டெக்னிக். இந்த வேகமா போறதுனாலோ ஸ்லோவா போறதுனாலோ ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. எலக்ட்ரோட் சைஸ் அண்ட் ஷேப், எலக்ட்ரோட் சைஸாலையும் ஷேப்பாலையும் ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. வெல்டிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ், இந்த கரண்ட்டை அதிகப்படுத்த வோல்டேஜை அதிகப்படுத்த அதோட டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன், டெப்த் ஆஃப் வெல்டிங் மாறும். ஸோ ஆன்சர் வெல்டிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகேங்களா. ஷீல்டிங் கேஸ்க்கு இதுக்கும் சம்பந்தம். ஷீல்டிங் கேஸ் என்ன? ஷீல்டு, அவ்வளவுதான். ஆக்சிஜனும் மோல்டன் மெட்டலும் வினை புரியாம பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறது எதுன்னா ஷீல்டிங் கேஸ். மெட்டல் ஆர்க் வெல்டிங்ல என்ன? ஃப்ளக்ஸ் கோட்டிங். ஓகேங்களா, ரெண்டுக்கும் ரெண்டு இருக்கு. இன்னும் ஃப்ளக்ஸ் கோட்டிங்கே இல்லாம இந்த கேஸ் ஷீல்டும் இல்லாம வெல்டிங் பண்ணா வெல்டிங் ஆகும். வெல்டு ரொம்ப வீக் ஆயிரும், தட்டினா கீழே உடஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வீக் ஆகும். ஏன்? வெளியில இருக்க ஆக்சிஜன் உள்ளார ஊந்துரும். அது மட்டும் இல்லாம ஆக்சைட்ஸை வேற ஃபார்ம் பண்ணிடும். அயன் ஆக்சைடு ரொம்ப பிரிட்டிலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விச் கலர் இஸ் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் பூத்? வெல்டிங் பூத்துக்கு என்ன கலர் அப்படின்னா, ஜென்ரலா இது வந்து ஒரு ஜென்ரல் கோட் தான், டெசிக்னேஷன் தான், பிளாக் கலர். ஹவு ஷுட் த வெல்டிங் ஏரியா, ஒரு வெல்டிங் பண்ணக்கூடிய ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக வெல்டிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நிறைய என்ன சொல்றது ஃபியூம்ஸ் எல்லாம் வெளில போகும், புகையெல்லாம் போகும். அந்த புகை வந்து ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும். மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மாஸ்க் போட்டுக்கோங்கன்னா வெல்டருக்கு என்ன ஆகும், இன்ஹேல் பண்ணுவாங்கனால அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் உண்டு. அதனால வெல்டி ஏரியா முடிஞ்ச அளவு காத்தோட்டமாக இருக்கணும். வர்ற ஃபியூம் எல்லாம் வெளியில போயிடணும், காற்று உள்ளார ஏர் சர்க்குலேஷன் நிறையா வரணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஷார்ட் ஸ்பேஸ் குறுகிய நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வித்தவுட் லைட், அவர் என்ன லைட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வித் கிரீஸ் அண்ட் ஆயில், கிரீஸையும் ஆயிலையும் வச்சு எங்கே பார்த்தாலும் கொட்டிக்கிறதுக்காக கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே 3 இல்லைன்னா 4th தான். பட் இருந்தாலும் நமக்கு என்ன சொல்றது, டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஏர் சர்க்குலேஷன் காற்றோட்டமான இடத்துல தான் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த வருஷம் இது வந்து போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ப்பா. நான் 30 கொஸ்டின் நடத்துறேன். 30மே லாஸ்ட் இயர் 2024 நவம்பர் மாதம் கேட்ட கேள்வி. ஓகேங்களா. வாட் ப்ரிகாஷன் ஷுட் யூ ஃபாலோ இன் வெல்டிங் டு அவாய்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்? என்ன சொல்றாங்க,
ஒரு தீ விபத்து நடக்காம இருக்கணும்னா வெல்டிங் பண்றப்ப நீங்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஓகே, என்ன? கீப் அவே த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை அகற்றவும். ஆமா, பக்கத்துல வந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் டப்பா வாங்கி வச்சுக்க கூடாது, அதெல்லாம் எடுத்து தூக்கி போடணும். அது மாதிரி எங்க பத்தக்கூடிய பொருள் எதுவுமே பக்கத்துல இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் கீப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ரைட் தானே? ஏன் இது இருந்தால் தானே இது ஃபர்ஸ்ட், இதுதான், இது எதுவுமே இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். ஓகேங்களா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கணும், பக்கத்துல நெருப்பு இருக்கு இல்ல அதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் கீப் அவே த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ், முன்னெச்சரிக்கை இதுதான். ஓகே, keep sand bucket nearby, alert to go away, இதெல்லாம் இருக்கலாம். Next question, what is the principle behind ultrasonic testing? அல்ட்ராசானிக் சோதனையின் கொள்கை என்ன? அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ல வரும். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா தெரிஞ்சுக்கோங்க, வெல்டிங் பத்தி நீங்க படிக்க போறப்ப அதை நடத்தினா அந்த யூனிட்டை பத்தி சொல்லுவாங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா ஒரு வெல்டிங் பண்ணியாச்சு, பண்ணின அந்த வெல்டர் பீஸை எடுத்து அந்த வெல்டிங் நல்லா இருக்கா இல்லை சுமாரா இருக்கா இல்லை மோசமா இருக்கான்னு டெஸ்ட் பண்றது தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதில் டிஸ்ட்ரக்டிவ்னு இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ்ல அது உடஞ்சு போயிடும், நான் டிஸ்ட்ரக்டிவ்ல அந்த பீஸ் எதுவும் ஆகாது. அதில் நிறைய டைப் இருக்கு, டைபெனிட்ரேஷன் இருக்கு, அல்ட்ராசானிக் இருக்கு, மேக்னெட்டிக் பல்ஸ் ஜென்ரேஷன் இருக்கு. இதில் அல்ட்ராசானிக் என்னன்னா ஒரு அல்ட்ராசானிக் வேவை உள்ளார அனுப்பி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது போயிட்டு வர்றப்ப நடுப்புற ஏதாவது கிராக் இருக்கு அப்படின்னா அது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அந்த சவுண்டு போயிட்டு வர்றப்ப அதோட டிஃப்ரென்ஸ், அந்த வேவ் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஃபிளா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ஜென்ரலா அதுதான். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இல்லை, எதுக்கு லைட் சவுண்ட்ல சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், ஒலி சவுண்டு ஒலி அலைகளை அனுப்புதல், கடத்துதல் அப்புறம் பிரதிபலிக்கிறது. அதை வச்சு நம்ம அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை நல்ல வெல்டிங் தானான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வாட் டைப் ஆஃப் சவுண்ட் would you expect to hear during a stethoscopic test on a defective weld metal? ஓகேவா, குறைபாடு இல்லாத வெல்டு உலோகத்தில் ஸ்டெதஸ்கோபிக் பரிசோதனையின் போது எந்த வகையான ஒலியை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபிளாவுமே இல்லைன்னா, அதாவது எந்த ஒரு கிராக்கோ ஒரு ப்ளோ ஹோல்ஸோ இல்லைன்னா கிளியர் ரிங்கிங் நோட்டை நம்ம கேட்கலாம் இந்த டெஸ்ட்ல, ஸ்டெதஸ்கோபிக் டெஸ்ட்ல. அடுத்தது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேக்னெட்டோமீட்டர்? இதுவும் ஒரு டைப் ஆஃப் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான். அதுல மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்ல என்னன்னா ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை தூவிட்டு அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணி என்ன அது மூலியமா எங்கெங்க டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, இதுல மேக்னெட்டோமீட்டர் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா மெஷர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், காந்தப்புல வலிமையை அளக்கிறதுக்கு மேக்னெட்டோமீட்டர் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது சைஸ் அண்ட் கான்டோர் ஆஃப் த வெல்ட் ஆர் டிட்டர்மைன்டு பை, வெல்டின் அளவு வடிவம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? ஓகேங்களா, வெல்டு பண்ணதோட அதோட அளவு சைஸ் அதெல்லாம் இது பண்ணா வெல்டிங் கேஜை யூஸ் பண்ணி இந்த வெல்டோட சைஸ்க்கு அளவு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ரேடியோகிராஃபிக் டெஸ்ட், அதாவது சில கதிர்களை அனுப்பி அந்த கதிர்கள் உள்ளார போயிட்டு வெளியே வந்து எக்ஸ்ரே நம்ம உடம்ப ஸ்கேன் பண்ணதில்ல அந்த மாதிரி உள்ளார என்னென்ன எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இதுல என்னென்ன எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவாங்க, காமா ரேவும் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே ஆர் காமா ரே. ஓகேங்களா, ரொம்ப அபாயகரமானது எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் தான். அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் நல்ல அக்யூரேட்டி கொடுக்கும், பட் டேஞ்சர். Sound with frequencies in exceeds of 2000 Hz is referred to as ultrasonic frequency. ஓகேங்களா, 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி அதிர்வெண் மீயொலி அதிர்வெண் என ஒப்பிடப்படுகிறது. என்ன 20,000 ஹெர்ட்ஸ்? ஓகே, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 27 NDT means நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்.
ஓகேங்களா? அது ஆன்சர். ஸ்டெத்தஸ்கோபிக் டெஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன? இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சவுண்டு, சத்தத்தை வச்சு நம்ம அது உள்ள இருக்க டிஃபெக்ட் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேரு ஸ்டெத்தஸ்கோபிக் டெஸ்ட். கொஸ்டின் நம்பர்